ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவனை நோக்கி இலக்கை நோக்கி ஓடுகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிறார். ஒரு புதிய இடத்தில் கால் வைக்க கத்தர் வைத்தார். கிட்டத்தட்ட இனி 300க்கு அதிகமான நாட்கள், 350 நாட்களுக்கு மேல நம்ம பயணிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு வருடத்தோடு முடிந்து விடுகிறதில்ல, தொடர்ந்து வருடங்கள் வருகை தாமதிக்குமானால் வரும். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கிறது? தேவன் அழைத்த லெக்கில் நான் ஓடுகிறேங்கிறதுல ஒவ்வொருவரும் திட்டமாய் தீர்மானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஓடுற ட்ராக் சரிதானா? ஆரம்ப நாட்களில் ஓட்ட பந்தயத்தில் சைனி ஆப்ரஹாம் ஒலிம்பிக்ல முன்னால வந்துட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு பரிசு கொடுக்கும் போது அந்த வெற்றி மேடையில் அவர்களால் ஏற முடியவில்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு பார்த்தபோது கடைசி நேரத்தில் அவருடைய கால் அடுத்த டிராக்ல பட்டுச்சு. வெற்றியை இழந்து விட்டார்கள். சரியா லக்கை நோக்கி ஓடணும். அதே நேரத்தில் நான் போகிற இடம் சரியா இருக்கணும், என் வாழ்க்கை சரியா இருக்கணும், பேச்சு சரியா இருக்கணும், பார்வை சரியா இருக்கணும், என் சிந்தனை சரியா இருக்கணும். இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க. இங்கிலாந்துல பாஸ்டன் நகரத்துல பிறந்து வளர்ந்த அந்தோனிரா ஜட்சன், அவர் ஏற்கனவே கல்லூரி படிப்பை முடித்து தியாலஜி இறையியல் கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருந்தார். முடித்த உடனே பாஸ்டன் சிட்டியில ஒரு ஆடம்பரமான ஒரு திருச்சபையில அவருக்கு உதவி ஊழியக்கார அழைப்பு இருந்தது. பெற்றோருக்கு பயங்கர சந்தோஷம். என் மகன் பெரிய திருச்சபையில உதவி ஊழியக்காரன் இப்போ போறான்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த அழைப்பை அவர் நிராகரித்து விட்டார். பெற்றோருக்கு வருத்தம், இவன் இப்படி கேட்க மாட்டேன்ட்டாரு. அப்போ உங்கள்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு பெரிய திருச்சபையில யாரும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது, ஏன் இப்படி நீங்க அதை நெக்லெக்ட் பண்றீங்க, அதை புறக்கணிக்கிறேன்னு கேட்டப்ப சொன்னார், என்னுடைய அழைப்புல நான் தெளிவா இருக்கிறேன். கடல் கடந்து ஊழியம் செய்ய தேவனை அனுப்புகிறார் முதலில் உறுதியா இருக்கிறேன். ஆமென். நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு பக்கத்தில் பர்மாவுக்கு வர அவர் தீர்மானம் பண்ணினார். ஆமென். மாத கணக்கில் பிரயாணம் பண்ணி அன்னைக்கு கப்பல்ல தான் வரணும். அந்த ஊழியம் செய்ய லட்சக்கணக்கான பர்மீஸ் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர் காரணமாக இருந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய லெக்கு எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கு? எதை நோக்கி ஓடுறீங்க? தோத்திரம். அந்த பக்கம் பார்த்தாலும் தோல்வி அடைவீர்கள். பழையாளத்து பரிசுத்தவான்கள் பாடின பாடல் மறக்க முடியாது. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோனிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. நல்லா பாடினாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா தோல்வி, எக்காலம் தொனிக்கிற வரை எதிர்நோக்கி ஓடு என்று பரிசுத்தவான்கள் முழக்கமிட்டு பாடினார்கள். சாது சுந்தர் சிங் நம்முடைய தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில் பிரைஸ் தி லார்ட் பஞ்சாப்ல லுதியானா பக்கத்துல ராம்பூர்ங்கிற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். இயேசுவை தரிசனம் கண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். பெற்றோர் இவ்வளவோ தடுத்து பார்த்தார்கள். பெரிய பணக்கார மாமா, தாய் மாமா பெரிய பணக்காரர். அவர் சொன்னார், என் மகளை உனக்கு கட்டித்தாரேன், நகையெல்லாம் உனக்கு தான், சொத்துக்கள்லாம் உனக்கு தான், அதனால நீ விட்டுட்டு வந்துரு, என் மகளை கல்யாணம் பண்ணிக்க. அவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு இருதயம் தான் மாமா, அதை நான் இயேசு கொடுத்துட்டேன், உன் மகளுக்கு நான் கொடுக்கறது எனக்கு இருதயம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்திலே வாழ்க்கையில தெளிவாக இருந்தார். நான் பஞ்சாப் ஊழியத்துக்கு போயிருந்த போது, லுதியானா போயிருந்த போது அப்படி மெமோரியலை பார்க்கறதற்காக நினைவிடத்தை பார்க்கறத போயிருந்தேன். சரித்திரம் உண்மை. அந்த தெருவில் இருந்து நான் பிரசங்கம் பண்ணேன். சாது சுந்தர்ஜி நினைவிடத்தை பார்க்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்துவ ஒரு உறவினர்களுக்கு பேசினேன். நீ கூட்டிட்டு போனவங்க என்னை தேடின போது நான் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்தியாவில் மேல் பகுதியில டெல்லிக்கு மேல பஞ்சாப்ல பிறந்து வளர்ந்தவர். பல இடங்களில் ஊழியம் செய்து தமிழ்நாட்டிலே குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்தார். பெரிய தாக்கம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டுக்கு சிங்குக்கு என்ன சம்பந்தம்? தோத்திரம். கன்னியாகுமரியில் பாருங்க, ஜபசிங், சுந்தர் சிங், ஜான் சிங், ராஜசிங், இது என்ன தெரியுமா?
அன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் ஊழியம் செய்ததனால் அந்த தாக்கம் 2-3 தலைமுறையா இருக்கு. இன்னைக்கு நிறைய சிங் 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 இருக்கும். கன்னியாகுமரிக்கு சிங்குக்கு சம்பந்தமே கிடையாது. காரணம் அதுதான். வெற்றியாய் ஓட்டத்தை முடித்தார். ஊழியம் இந்தியாவில் தேவன் ஏற்படுத்தின சிறந்த அப்போஸ்தலர். ஊழியத்தை வெற்றியாய் முடித்தார். வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உலகத்தை எட்டி பாத்துறாதுங்க, பாவத்தை எட்டி பாத்துறாதுங்க, நிச்சயம் எட்டி பாத்துறாதுங்க. இந்த உலகத்துல இயேசுக்காக விடுங்க. முடிவில் அப்பந்தான் இயேசுவோடு இருக்க முடியும். ஆமென். சுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நன்மை கிருபை உங்களை தொடரட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். 1-2 நாட்கள் ஆயிருக்கிறது. இந்த வருஷத்துல ஓட ஆரம்பித்திருக்கிறோம். வெற்றியாய் ஓட்டத்தை முடிக்க கிருபைதான். இந்த வருடத்தில் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஓட்டம் வெற்றியா இருக்க கிருபைதான். பிள்ளைகள் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.